ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ளும். உபாகமம் 2வது அதிகாரம். உபாகமம் 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர், இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கடந்த சாட்சி கூட்டத்தில் ஆமென் இந்த வார்த்தையை ஆண்டவர் காண்பித்து தந்து தியானிக்க வைத்தார், பேச ஆரம்பித்தார், பலப்படுத்தினார். இந்த நாளிலே பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் இது தியானிக்கும் போது ஏவி கொண்டிருந்தார். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர், அவர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் என் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லும் போது எனக்கு இல்லாத நம்பிக்கை எல்லாம் வருகிறது, எனக்கு இல்லாத தைரியம் எல்லாம் கிடைக்கிறது. ஆமென். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தர். சத்தமா சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தர். ஆமென். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். யோபு சொல்லுகிறார், நான் போகும் பாதையை அவள் அறிவார் என்றல்ல. ஏன்னா கூட யார் இருக்கிறா? மனைவி இருக்கிறாங்க, இன்னும் யார் இருக்கிறாங்க? நண்பர்கள் இருக்கிறாங்க. யோபு சொல்ற, நான் போகும் பாதையை அவர் அறிவார். இந்த வனாந்திர வழியாய் என்றல்ல, இந்த பெரிய வனாந்திர வழியாய் சொல்லிவிட்டு, இந்த 40 வருஷம் உன்னால எப்படி இந்த வனாந்திரத்தில் வாழ முடிந்தது என்றால் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். ஆமென். வனாந்திரத்தை பார்க்கிறவர்கள் கர்த்தர் கூட இருப்பதை நினைக்க மாட்டார்கள். கர்த்தர் கூட இருப்பதை பார்க்கிறவர்கள் வனாந்திரத்தை எண்ண மாட்டார்கள். வனாந்திரத்திலிருந்து தாவீது பாடின பாடல்தான் சங்கீதம் 63. அதிலே தான் பாடுறார், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன் அறுசுவை உணவு. வனாந்திரத்தில் அறுசுவை உணவு. ஆமென். திருப்தி அடைகின்றேன் தினமும் துதிக்கின்றேன். வனாந்திரத்தை பார்க்கிறவர்கள் கர்த்தர் கூட இருக்கிறத பார்க்க மாட்டாங்க. கர்த்தர் கூட இருக்கிறத பார்க்கிறவங்க வனாந்திரத்தை பார்க்க மாட்டாங்க. சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் போது தாவீது ஆண்டவரை பார்த்து, கேடகம் நீரே மகிமையும் நீரே சொல்லிட்டு ஆண்டவரை குட் நைட் ஆண்டவர்னு படுத்துறார். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை அச்சமில்லையே கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும். இந்த 40 வருடம், அந்த 40ல உங்க வயசை போடுங்க, வெளியே சொல்ல வேண்டாம், பயப்படாதீங்க. உங்க வயசை போட்டு இத்தனை வருடம், ஆமென், நான் நடந்த பாதை அவருக்கு தெரியும், நான் பட்ட கஷ்டம் அவருக்கு தெரியும், நான் சந்தித்த ஒவ்வொன்று, நான் அனுபவித்த ஒவ்வொன்றும், நான் சகித்த ஒவ்வொன்றும், என் வாழ்க்கையிலே நான் கண்டது, கடந்து போனது எல்லாம் அவர் அறிவார். ஹல்லேலூயா. கூடவே இருந்து ஆசீர்வதித்து ஒன்றும் குறைவுபடாமல் பார்த்து கொள்ளுகிற நல்ல தேவன் என் தேவன். சொல்லுங்க, வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, என் தேவன் என் கூடவே இருந்து என்னை ஆசீர்வதித்து ஒன்றும் குறைவுபடாமல் பார்த்து கொள்ளுகிறவர். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி யெகோவா ஈரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த உபாகமம்
ஆமென். மோசே ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு சூழ்நிலை உண்டு. அநேக பாதைகளை இவர்கள் கடந்து வருகிறார்கள், மேடு பள்ளங்கள், சுற்றி நடக்கிற அனுபவங்கள். இந்த வனாந்திர அனுபவத்தில் இவர்கள் சோர்ந்து போன தருணங்கள் உண்டு, முறுமுறுத்த தருணங்கள் உண்டு, பின்வாங்கின தருணங்கள் உண்டு, விட்டு போக நினைத்த தருணங்கள் உண்டு, மனமடிவான தருணங்கள் உண்டு, இருக்கிறதன் மேல வெறுப்பு உண்டாகிற தருணங்கள் உண்டு. வனாந்திரம் என்பது பாடுறதுக்கும் எளிது, பிரசங்கிப்பதற்கும் எளிது, ஆனால் வாழ்வதற்கு அது கடினமானது. அந்த வனாந்திரத்தில் தான் 1-2 நாள் அல்ல, 40 வருடங்கள் இப்படி ஒவ்வொரு பகுதியிலிருந்து கர்த்தர் கொண்டு வந்து உபாகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சேயீர் மலை வழியாய் ஓரேபுக்கு 11 நாள் பிரயாண தூரத்தில் உள்ள காதேஸ் பர்னேயாவில் இருந்து சூப்புக்கு எதிராகவும் பாரானுக்கும் தோப்பேலுக்கும் லாபானுக்கும் ஆஸ்ரோத்துக்கும் திசாகாவுக்கும் நடுவாகவும் இருக்கிற யோர்தானுக்கு இக்கரையான வனாந்திரத்தின் சமனான வெளியிலே வந்தபோது மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்களாவன காதேஸ் பர்னேயாவிலிருந்து இவங்க புறப்பட்டு வனாந்திரத்துக்கு இக்கரையான யோர்தானுக்கு இக்கரையான வனாந்திரத்தின் சமனான வெளியிலே, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை கேட்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து, எல்லாரும் எல்லா நிலையில இருக்கும்போது கேட்க மாட்டாங்க. ஆமென். ஆண்டவர் ஏன் என்கிட்ட இன்னும் பேசலன்னு யாராவது இருந்தா நம்ம இன்னும் கேட்கிற நிலைமையில இல்லை. கேட்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து ஓசியா 2 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் நயங்காட்டி அவளை அழைத்து வனாந்திரத்தில் கொண்டு வந்து அவளோடு பட்சமாய் பேசி. ஒவ்வொரு வனாந்திரம் 40 years 40 வருடமாய் எத்தனை மலை ஏறி இறங்கி இருக்க வேண்டும், எத்தனை இடத்துல சுத்தி நடக்க வேண்டும், எங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்றால் வனாந்திரத்தில் ஒரு சமனான இங்க கொண்டு வச்சு இவங்களை பேசலாம். சில நேரத்தில் நம்ம ஆண்டவரை பேசும் அவர் அமைதியாருவார். ஏன்னா அவர் பேசும்போது நம்மளால் அது சரியா புரிந்து கொள்ள முடியாது. மோசே மாதிரி பேசுன்னு சொன்னா கண்மலையை வாங்கி அடிப்போம், ஆண்டவர் அமைதியாயிருவார். எதுக்கு நான் வாங்கிட்டு அடி வாங்கணும்? சமனான இடத்துல கொண்டு வந்து முன்னாடி மேக ஸ்தம்பம், அதற்கு முன்பு அதுக்கு பின்னதாக மோசே, அதுக்கு பின்னாக இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப கர்த்தர் கொண்டு வந்து மோசே கிட்ட இப்ப நீ ஜனங்கள்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாரு. மோசே அப்படி திரும்பி பார்த்து ஜனங்களோடு பேசின வார்த்தைகள் தான் இந்த உபாகமம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள். அதனுடைய 4வது வசனத்தை வாசியுங்கள். 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னான். யாவையும் சொல்லுகிறான், எல்லாத்தையும் சொல்றான். நீ கேளு. ஆமே. மலை ஏறும் போதல்ல, இறங்கும் போதல்ல, சுத்தும் போதல்ல, சமனான வனாந்திரத்தில் சமனான இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு இப்போ மோசே ஜனங்களை பார்த்து திரும்பி சொல்றாரு, நீ கேளுங்க. என்ன சொல்றாரு? சொல்லப்பட்ட வார்த்தைகளில் 1-2 காரியத்தை சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்கு செல்லுகிறேன். இந்த 40 வருஷம் இவங்க கண்கள் பார்த்தது மொத்தம் வனாந்திரம். 40 வருஷம் வனாந்திரத்தை பார்த்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல செட் ஆகிறோம். என்ன தெரியுமா? 41வது வருஷம் என்னதான் இருக்கும்? வனாந்திரமா தான் இருக்கும். இந்த வருஷம் 2000 எப்படி இருந்துச்சோ 2023 வரைக்கும் எனக்கு அப்படிதான் இருக்குது. அதனால 2024 அப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் திரும்பி ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் 11வது வசனத்துல, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். 1000 மடங்கு அதிகமாக. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய உங்களை நான் சொல்ல வைக்க போறேன். ஆமே. அதனால நீங்க நல்ல சத்தமா பேசணும். சொல்லுங்க, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். ஆமே. வாசிங்க. 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர்
உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். வனாந்திரத்துல 40 வருஷம் நடந்து வருகிறவன ஆமென் ஒரு சமனான இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு மோசேயை கொண்டு நீ சொல்லு அப்படிங்கிறார். மோசே அந்த ஜனங்களை திரும்பி பார்த்து சொல்றார். என்ன சொல்ற தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே ஆசீர்வதிப்பார். இந்த பகல் வேளையில எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நான் நடக்கிற அனுபவம் என்பது, சூழ்நிலை என்பது வனாந்தரமான அனுபவமா இருந்தாலும் நான் நம்புகிறேன், இத்தனை வருடம் என்னை நடத்தினவர் எனக்கு சொல்லியபடி என்னை ஆசீர்வதிப்பார். நம்புறவங்க மாத்திரம் ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சொல்லியபடி, ஆமென், கர்த்தர் எனக்கு சொல்லியபடி. திரும்பி நீ சொல்லு மோசே, சொல்லு மோசே. வனாந்தரத்தில் ஒரு சமனான இடத்துல கொண்டு வந்து ஜனங்கள்கிட்ட சொல்ல வைத்தது போலதான் 6 நாட்கள் பிரயாசப்பட்டு ஓடி உழைத்து 7வது நாள்ல தேவ சமூகத்தில் கொண்டு வந்து இருத்தி வைத்து கர்த்தர் பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகம் தானங்க நமக்கு ஆறுதல். அங்க இருந்தா மட்டும்தானங்க நமக்கு வார்த்தையே தெளிவா உள்ளது. நீ சொல்லு, என்ன சொல்லணும்? ஆண்டவரே, கர்த்தர் உங்களுக்கு, நீங்க நினைத்திருக்கிறபடின்லாம் இல்ல, ஆமென், கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சொல்லியபடி என்னை ஆசீர்வதிப்பார். ரிப்பீட் பண்ணுங்க, கர்த்தர் எனக்கு சொல்லியபடி என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். இதை எப்படிங்க நம்புறது? ஆமென். அப்படின்னா எப்போ பண்ணியிருக்கணுமே. ஜனங்களே, நீங்க எதை தாண்டி வந்திருக்கிறீங்க தெரியுமா? காதேஸ் பர்னயா வனாந்தரத்திலிருந்து வந்திருக்கிறீங்க. அந்த வனாந்தரத்தை குறித்து 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கண்ட அந்த பயங்கரமான பெரிய வனாந்தர வழி முழுவதும் நடந்து வந்து காதேஸ் பர்னேயாவிலே வந்து சேர்ந்தோம். அப்ப இந்த பெரிய பயங்கரமான வனாந்தர வழி ஃபுல்லா நடந்து காதேஸ் பர்னேயாவில் வந்து சேர்ந்தோம். அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. ஆழத்தை ஆழம் கண்டது போல அநேகம் நினைச்சிருப்பாங்க, ஒரு பிரச்சனையிலிருந்து அடுத்த பிரச்சனை. அங்கே பாரு, நீ பெரிய பயங்கரமான வனாந்திரத்தை தாண்டி காதேஸ் பர்னேயாவுக்கு வந்துட்ட. இப்போ அங்கிருந்து உன்னை கூட்டிட்டு போறார். அடுத்து என்ன பயங்கரம் இருக்குமோ அப்படின்னு இருக்கும்போது தான் மோசேயை கொண்டு கர்த்தர் ஜனங்களோடு பேசுகிறார். கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி நடத்துறது கர்த்தர் என்கிற நிச்சயம் இருக்குமானால் நடக்கும் என்கிற நம்பிக்கை இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கும். ஆமென். நடத்துறது கர்த்தர். 21வது வசனத்திலே கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். 11ல கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு சொல்லியபடி. கர்த்தர் என்ன சொன்னாரோ 21ல மோசேயை கொண்டு சொல்லுகிறார், அதை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். சுதந்திரிக்க போகிற இடம் பியூட்டிஃபுல். ஆனா அந்த பாதையில நடக்கிறது தான் கொஞ்சம் எப்படி இருக்கு அப்படின்னா கஷ்டமா இருக்கு. ஆமென். அதை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் என்னை ஏண்டவர் அந்த இடத்துல இருக்க விடல, இந்த இடத்துல இருக்க விடல, கொஞ்சம் ஏலிம்ல இருந்து ஏலிம்லையாவது இருக்க விட்டுருக்கலாம்ல, கிளம்புங்கிறீங்க. கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். சொல்லிட்டு சொல்லுகிறார், உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு சொன்னபடியே. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். ஆண்டவரே, எகிப்திலிருந்து வெளியே வந்த உடனே இதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க விசுவாச வீரர்களா பறந்து போய் சுதந்தரித்திருப்போம். அடுத்த வருஷம் சொல்லல, அதுக்கு அடுத்த வருஷம் சொல்லல, 40 வருஷம் இப்படியே நடத்திட்டு இப்போ இதை சொல்றீங்களே, நான் எப்படி ஆண்டவரே நம்புறதற்கு? இதை நான் எப்படி நம்ப? இன்னைக்கு இந்த கேள்வியோடு யாராவது
இங்கே இருக்கிறீங்கன்னா ஆமென், உங்களோடு தான் கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறார். நான் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன்ங்கிற நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம் கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே கரைதிரையற்ற பரிசுத்தரோடு கரைதிரையற்ற ஏழையாம் பொன் வீதியில். ஓகே, கவனிங்க, நமக்கு நேரம் ரொம்ப சுருக்கமா இருக்கு. நான் கொஞ்சம் வேகமா போக விரும்புகிறேன். சொல்ல வேண்டிய வார்த்தையை மட்டும் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். நல்ல கவனமா கேளுங்க. எப்படி நான் நம்புறதுக்கு? ரட்சித்தேன் அல்லவா? ரட்சித்தீங்க ஆண்டவரே. அப்போ ஏன் 40 வருஷம் ஒண்ணுமே செய்யல? ஆண்டவரே, ரத்தத்தை என் மேல வச்சிருக்கிறீங்க, முத்திரையை என் மேல வச்சிருக்கிறீங்க, உடன்படிக்கை எல்லாம் ஓகே ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. ஆனா ஏன் ஆண்டவரே இந்த 40 வருட வனாந்தரம் என் வாழ்க்கையில? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் மோசேயை கொண்டு இன்னும் பேசுகிறார். 31வது வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென். நீ நினைச்ச நீ நடந்து வந்தேன்னு, நீ நடந்து வந்ததை திரும்பி பாரு. உன்னால நடக்க முடியுமா? அதுல நீ நடந்து வந்ததை திரும்பி பாரு. அந்த பயங்கரமான பெரிய வனாந்திரத்தை திரும்பி பாரு. நீ நினைக்கிற நீ நடந்து வந்தேன்னு. ஆமென். ஒரு தேவ மனிதர், ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்களா ஆண்டவரே? கஷ்டம் வரும்போதெல்லாம் கஷ்டமா இருக்கு ஆண்டவரே. ஆமாம், நீங்கள் என் கூட இருக்கிறத எனக்கு உணர்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு தூங்குறாராம். அவருக்கு ஒரு ட்ரீம் காண்பிக்கப்படுகிறது. அதில் என்னென்னா, ஒரு பெரிய பாதையில் இவருடைய கால் தடங்கள் இருக்கிறது, இவரோடு கூட இன்னொருவருடைய கால் தடங்களும் இருக்கிறது. இது எல்லாரும் பல முறை கேட்டிருப்போம். இன்னொரு கால் தடம் இருக்கிறது. அப்பொழுது கர்த்தாவே நீங்கள் என் கூட தான் இருக்கிறீங்க, நல்லா இருக்காண்டவர் நினைக்கும் போது சில இடுக்கமான பாதை இருக்கிறது. இப்போ யோசிச்சிருக்கிறாராம், ஓகே இதில் அவர் இருக்கிறாரா பார்ப்போன்னு பார்க்கும்போது இவன் நினைத்தபடியே அவர் இல்லை. அதுவரை 2 பேருடைய கால் தடங்கள் தெரிகிறது, இப்பொழுது ஒரு நபருடைய கால் தடம் மாத்திரம் தெரிகிறது. இவன் நினச்ச கஷ்டத்தில் விட்டுட்டு போயிடுறாரு. சும்மா இருக்கும் போதெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறார். சில நேரத்தில் தேவைக்கு திறந்த வார்த்தை கிடைக்காது, பார்த்துருக்கீங்களா? அப்படியே சோத்திராண்டவரே திறந்த உனக்கு ஐயோ ஏசப்பா. ஆமென். ஆண்டவருக்கு நல்லா தெரியும், இப்படி திறக்கும் போது நம்ம ஒரு நாளும் ஆதியாகவும் எடுக்க மாட்டோம். வெளிப்படுத்தின விசேஷம் யூதாலாம் வரவே மாட்டார். பிலமோன்லாம் அது நம்ம சர்ச் மெம்பரா அப்படி கேட்குற அளவுக்கு. அப்படி தாண்டி 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 வழியில் திருப்பி வெளியே வந்தால் திருப்பி விசாலமான பாதை. அதில் இன்னொருடைய காலத்தையும் தெரியும் போது, ஆண்டவரே இதுக்கு நீங்கள் என் கூட நடக்காமலே இருக்கலாம், வந்துட்டு கஷ்டத்தில் விட்டுட்டு போகிறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், அந்த கால் தடங்களை பார்க்குற ஆண்டவரே, ஒரு ஆளுடைய 2 கால் தடங்கள் மட்டும்தான் இருக்கு, அந்த கால் தடத்தை விட்டுருப்பார். பெருசாக இருக்கா? பெருசாக இருக்கு. உன் காலை பாரு, சிறுசாக இருக்கு. அந்த கால் தடத்தை விட்டு பார்த்து அழகா இருக்கா? அழகா இருக்கு. உன் காலை பாரு, வேண்டாம் ஆண்டவரே. ஆமென். உன்னால் நடக்க முடிந்த பாதையில் நான் உன்னை நடத்தினேன். உன்னால் நடக்க முடியாத பாதையில் நான் நடந்தேன். நீ என் தோளில் இருந்தாய், நீ என் தோளில் இருந்தாய், நீ என் தோளில் இருந்தாய். நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் திருக்கரம். ஆமென். மடிந்திடாமல் நான் கைகளை உயர்த்தி, நீரே
இன்றும் என்றும் நீரே இயேசுவே. நல்ல கவனமா கேளுங்க. இஸ்ரவேலர்கள் கூடாரத்தில் முறுமுறுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ கர்த்தர் சுதந்தரிப்பதற்கு முன்பதாக மோசே கொண்டு சொல்றார், ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமக்கிறது மாதிரி கர்த்தர் உங்களை சுமந்து வந்தார். அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? அவருடைய தோல்ல இருந்து. அப்ப நீ முறுமுறுத்தது எங்க இருந்து? தோல்ல இருந்து. கரெக்டா வாய் எது பக்கம் இருக்கு? என்னையே இங்க கொண்டு வந்தார். உன்னை எங்கேயே தூக்கி போட்டுருக்கணும் தெரியும். ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்கன்னு ஆண்டவர் காதிலே சொல்றது. ஆமென். இந்த அற்பமான உணவு எனக்கு என்னத்துக்கு? எங்க இருந்து சொல்றது? தோல்ல இருந்து அவர் காதுல. மல்கியாவை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார், உங்கள் பேச்சு எனக்கு கடினமாயிருக்கிறது, உங்க பேச்சு என்னை வருத்தப்படுத்துகிறது. ஆமென். தோல்ல தூக்கி சுமந்து தூக்கி வச்சிருந்த அவர் காதுல, இந்த எகிப்துல கல்லறை இல்லைன்னா இங்க எங்களை கொண்டு வந்தீங்க. எங்க இருந்து பேசுறது? தோல்ல இருந்து. நாங்க எகிப்துல அந்த இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் இருந்ததை நாங்க நினைச்சு பார்க்கிறோம். ஒன்னு அந்த பாத்திரங்கள் அண்டையில் தூக்கல இருந்தா நீ என்னைக்கும் இறைச்சியா இருப்ப தெரியுமா? நம்ம பேசுறது எல்லாம் எங்க இருந்து தெரியுமா? எங்கேயோ இருந்தல்ல, தோல்ல இருந்து அவர் காதுல. மோசே சொல்லு, மோசே நீ இப்படி பேசினதுக்கு அப்புறமும் இன்னும் நான் உன்னை என் தோல்ல தான் வச்சிருக்கிறேன் இந்த ஜனங்கள்ட்ட சொல்லு மோசே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழுறது தோல்ல இருந்து. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை முறுமுறுத்திட்டலாம். என்னத்துக்கு? என்னது டெய்லி மன்னா? என்னது? தோல்ல வச்சு தாலாட்டி, என்னை தாலாட்டி சீராட்டி வளர்க்கின்றவர், என் இதயத்தின் ஏக்கங்கள் அறிகின்றவர், என் தாய் என்னை மறந்தாலும் மறக்காதவர், என் தாயே என்னை மறந்தாலும் மறக்காதவர், என் நிழல் போல என்னோடு வருகின்றவர். பிரியமானவர்களே, எப்படிங்க இந்த நாளை கண்டோம்? எவ்வளோ காரியங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த மாதத்தில் நினைக்கிறேன் ஒரு பெரிய தேவ மனிதர் கேட்டார், ஜான் எப்படி தடையை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஆமென். தடையை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? அப்போ ஆண்டவர் சொல்ல வைத்த வார்த்தை, தயவை காண வச்சு எனக்கு ஆண்டவர் தயவை காட்டி தடை அவர் பார்த்துக்கிறார். அதனால தயவில் களி கூறும்போது திரும்பி பார்த்தா ஒரு 10 தடையை தாண்டி வந்தாச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், உம்மாலே நான் மதிலை, வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, உம்மாலே, உம்மாலே, உம்மாலே இந்த 40 வருடமும் சுமந்தார். உங்கள் தாயின் கருவில் தோன்றது முதல் சுமந்தேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிற வார்த்தை, இனிமேல் நான் உங்களை சுமப்பேன். ஒரு அப்பாவாக, ஒரு தகப்பனாக. ஆமென். எகிப்துல பார்வோன்ட்ட சொல்ற, அவன் என் புத்திரன், நான் அவனுக்கு பிதா என்று. ஜனங்களால அவர் அப்பாவை பார்க்கவே முடியல. இன்னைக்கு நான் நீங்களும் அந்த அப்பாவின் அன்பை கொண்டாடுறதுக்கு காரணமே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. போன மீட்டிங்ல ஏதோ ஒரு மீட்டிங்ல சொன்னேன்னு நினைக்கிறேன், ஆபிரகாம் தேவனுடைய அன்பை கண்டான், தேவனுடைய அன்பை அவனால் காண்பித்து தர முடியவில்லை. மோசே தேவனுடைய அன்பை கண்டான், தேவன் அன்பாய், என வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆபிரகாம் அதை பூரணமா காண்பித்து கொடுக்க முடியல.
மோசேயாலையும் பூரணமாக காண்பித்துக் கொடுக்க முடியல. எத்தனையோ பரிசுத்தவான்கள் வந்தார்கள், வாழ்ந்தார்கள், அவர்கள் கண்டார்கள், அவர்கள் அனுபவித்தார்கள். ஆனால் அவர்களால் அதை மற்றவர்களுக்கு பூரணமாய் காண்பித்துக் கொடுக்க முடியவில்லை. பிதா பார்த்தார். ஆமென். வேற யார் வந்தாலும் அவர் எவ்வளவு அன்பானவர் என்பதை வேற யாருக்கும் காண்பித்துக் கொடுக்க முடியாது. காண்பித்துக் கொடுக்க முடிந்த ஒரே ஒருவர், ஆமென், அவருடைய வலது பாரிசத்தில் இருக்கிற அவருடைய நேசகுமாரன். அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அந்த இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தவன் எழுதுகிறான், தேவன் அன்பாகவே சுமக்கிறார். தோள்ல கிடந்துட்டு காதுல முறுமுறுக்காம தோள்ல படுத்துட்டு காதுல லவ் யூப்பா, தேங்க்ஸ்ப்பா, நடத்துனீங்கப்பா, சுமந்தீங்க ஆண்டவரே. சொல்லுங்க, நீர் என்னை சுமந்ததா, தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே, திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேன். அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? உபாகமம் 1:31 நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும். எவ்விடத்திற்கு? தேவன் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துல, தேவன் குறித்த இடத்துல வருகிற வரைக்கும். நல்ல கவனமா கேளுங்க. ஒரு குழந்தைய ஒரு தாய் அல்லது ஒரு தகப்பன் தூக்கிட்டு போறாங்கன்னு வைங்களேன், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போறாங்க. அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு சீக்கிரம் போகணும்னு விரும்புறது குழந்தையா தாயா? ஏன்? வெயிட், ஆண்டவரே கொடுத்துட்டீங்களே ஆண்டவரே, தூக்க முடியல ஆண்டவரே. ஆமென். ஃப்ரெண்டில் கார் ஓட்டிட்டு இருந்தா, ஹஸ்பண்ட் கார் ஓட்டிட்டு இருந்தா, கொஞ்சம் ஸ்பீடா பைக் ஓட்டிட்டு கொஞ்சம் ஸ்பீடா குறித்த ஸ்தானத்தில். ஆமாம், சுமக்கப்படுகிறவன் குழந்தைக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. ஆமாம், நான் சொல்றத எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. குழந்தைக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. ஆமாம், இங்கே இருப்பது அதான் குழந்தை. அதான் பிரசனத்தை அனுபவிக்கிறவனுக்கு ஆண்டவரே கீழே நிறைய சொல்லியிருக்கீங்க, என் நாமத்தினத்தை எல்லாம் விட்டு வந்தவனுக்கு எல்லாம் கிடைக்கும். இதுவரை ஒண்ணுமே அப்படி இங்கேயே இருப்பது பார்த்துட்டே இருக்கிறது. ஆமென். போவாஸ் போனது கதிர் பொறுக்க, ரூத்து போனது கதிரை பார்க்க போனான். ஆமாம், இப்படி கீழே குனிஞ்சு இப்படி கதிர் எடுத்துருந்தா. என்னைக்கு போவாஸை பார்த்தாலும் நைட்டு தூக்கம் போச்சு. ஆமாம், வேற போய் உக்காந்துட்டாங்க. அவருடைய அன்பை ருசிக்கணும், அவருடைய அன்பை அனுபவிக்கணும். நீங்க உங்களை யாரு கூட கம்பேர் பண்ணாதீங்க. உங்க ஆரம்பத்தையும் நீங்க கடந்து வந்த பாதையும் இந்த நாள்ல நீங்க இருக்கிறதையும் பாருங்கள். எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். என் வாழ்க்கையில கர்த்தர் நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சுமக்கிறாருங்க. அவர்கிட்ட நீங்க டிலே ஆகுதுன்னு சொல்லாதீங்க, லேட் ஆகுதுன்னு சொல்லாதீங்க. கொண்டு விடுவார் ஏற்ற சமயத்துல. சீயோனுக்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வலது கரத்தை உயர்த்தி வந்தது. ஆமென். 104 சங்கீதம் 6, 7, 8 வசனங்களில் தண்ணீர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால், நான் வாசிக்கிறேன், மூடி நீர் பர்வதங்கள் மேல தண்ணீர்கள் நின்றது. அவைகள் உமது கண்டிதத்தால், கண்டிக்கிறாராம், ஓடு அப்படின்னு, அது விலகி ஓடி உமது குமரலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. என் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிற அத்தனையுமே கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தின இடத்துல என்னை கொண்டு போய் விடுவதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இன்னும் மோசேயை கொண்டு கர்த்தர் பேசுகிற வார்த்தை அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்துல
அக்கினி நடுவிலிருந்து பேசுகிற அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிறது போல தேவனுடைய சத்தத்தை வார்த்தையை கவனிக்கணும் சபையே. தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? ஆமென். ஆண்டவரே, இதை நான் எப்படி நம்புறதுக்கு? ஆண்டவர் பேசுறார். இங்க பாரு, என் வார்த்தைய நீ கேட்டது போல வேற யாராவது கேட்டிருக்கிறாங்களா? அதை இன்னும் இந்த வார்த்தை என்னோடு பேசினது அப்படியே சொல்லுகிறேன். நான் உன்கிட்ட பேசினது மாதிரி வேற யார்கிட்டையாவது பேசியிருக்கிறானா? நான் சொல்லுவேன், நான் உறுதியா சொல்லுவேன், கர்த்தர் என்கிட்ட பேசினது போல யார்கிட்டையும் பேசியிருக்க மாட்டார். இந்த இடத்துல எப்படி கொண்டு வரார் பார்த்தீங்களா? முதலாவது இஸ்ரவேல் எல்லாருக்கும் பேச ஆரம்பிச்சுட்டு இந்த ரேமா கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லுகிற இடத்துல அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகிறது. ஆனால் அத்தனை இடத்துல நீங்கள் கேட்டது போல் என்று சொல்லாமல் மோசேயை கொண்டு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ கேட்டது போல. நீ சபைக்கு பொதுவாக தான் காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது, பேசப்படுகிறது. ஆனால் ஒவ்வொருத்தரும் எப்படி எடுத்துக்கணும் தெரியுமா? என் கூட பேசுகிறார். ஆமென். ஜனவரி மாத வாக்குத்தத்தம் எனக்காக பேசப்பட்டது. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், டிசம்பர் வரை எனக்காக. ஆமென். பொது சபைக்கு கொடுக்கப்பட்டாலும் எனக்காக பேசப்பட்டது. ஆமென். எத்தனை பேர் நம்பி சொல்ல போறீங்க? வலது கரத்தை உயர்த்தி. ஒவ்வொரு வார்த்தையும் எனக்காக பேசப்பட்டது. நான் உன்கிட்ட பேசுனது போல. ஜீசஸ். ஆமென். நான் உன்கிட்ட பேசுனது போல ஒவ்வொன்றுக்கும் பேசினேனே, ஒவ்வொன்றுக்கும் பேசுறேனே. நீ கத்தி கூப்பிட்டதுக்கும் பேசுன, நீ மெதுவா கூப்பிட்டதுக்கும் பேசுன, நீ அழுது கேட்டதுக்கும் பேசுன, நீ சும்மா கேட்டதுக்கும் பேசுன, ஏன் நீ நினைச்சதுக்கும் பேசுன, நீ நினைக்கிறதுக்கு முன்னாடியும் பேசுன. நான் உன்கிட்ட பேசினது போல. சபையே, இந்த 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 ஆராதனை வேளை எத்தனை பேருக்கு அதை சொல்ல முடியும்? என்கிட்ட பேசினது மாதிரி கர்த்தர் இங்க யார்த்தையும் பேசியிருக்க மாட்டான்னு சொல்றவங்க, உங்களுக்கு எப்படி தேவனை மகிமைப்படுத்த தோணுதோ, எப்படி கொண்டாட தோணுதோ, come on church. என்கிட்ட பேசினது போல கர்த்தர் யார்த்தையும் பேசல அப்படி சொல்றவங்க சும்மா இருக்க முடியாது. வார்த்தையை கொண்டாடுகிறவர்கள், என்கிட்ட பேசினது போல என் ஆண்டவர் யார்த்தையும் பேசினது கிடையாது. ஆராய்ந்து அறிந்திருக்கின்ற. எப்படிங்க பேசுறாரு? எப்படிங்க பேசுறாரு? யோசிக்கிறோமா? நம்ம சும்மா ஒரு வாக்கு உன்கிட்ட பேசுனது மாதிரி. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே பேசுறாரு. நீங்க சர்ச்சில் வந்து உட்காந்தா 1000 பேர் இருந்தாலும் நடுவர் உங்களுக்குன்னே பேசிட்டு இருப்பார். பைபிள் எடுத்து போய் உட்காந்து பாருங்க. ஆமென். எனக்கான வார்த்தை ஆபிரகாமோடு பேசிட்டு இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆண்டவர் ஏன் எனக்கு செய்ய போறது ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க? எனக்கு செய்ய போறது நீங்க ஆண்டவர் ஈசா கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க. அப்படிதான் தோணும். நான் உங்ககிட்ட பேசினது போல, உங்ககிட்ட பேசினது போல மோசே கிட்ட மலையில பேசினத நம்ம கிட்ட, நம்ம இருக்கிற சூழ்நிலையில, வனாந்திரத்துல, come on, hallelujah, நான் உன்கிட்ட பேசுறது போல. hallelujah, hallelujah, ஆமென். கர்த்தர் சபைக்கு கொடுக்கும்படி வார்த்தையை தருகிறார். என் கடமை நான் கொடுக்கிறேன். ஆனா நான் சொல்லுவேன், என்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறார். ஆமென். எனக்குன்னு பேசிட்டு இருக்கிறார். நான் உன்கிட்ட பேசினது மாதிரி அது சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் என் சத்தத்தை கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டா? இல்ல, அன்னைக்கெல்லாம் இந்த வல்லமை வெளிப்பட்டுனா யாரும் நிற்கவே முடியாது. அதனாலதான் தூதர்களை கண்டோன்னு சொல்லிட்டு ஜனங்கள்லாம் அழுவாங்க. ஐயோ, அவ்வளவுதான், நாங்க சாக போறோம். இந்த வார்த்தையை நான் எப்படி சொல்றேன்? அவர் பேசினதை கேட்டதுனால தான் நான் உயிரோடே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எவ்வளவு அன்பு ஆண்டவரே. தேங்க் பண்ணுங்க ஆண்டவருக்கு, தேங்க் பண்ணுங்க, தேங்க் பண்ணுங்க, தேங்க் பண்ணுங்க. சும்மா இருக்கக்கூடாது. சர்ச்சில் சும்மா இருக்கக்கூடாது. சர்ச்சில் சும்மா இருக்கும். worship him, worship him. பேசும் தெய்வம் அவர், பேசாத கல்லோ மரமோ அல்ல.
Oh, thank you, Lord. Thank you, Jesus. 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 ஆமென். ஹalleluya. 34வது வசனத்துல அத ஒரேல நானே சொல்ல டைம் போயிட்டு. நான் உனக்கு செஞ்சது போல வேற யாருக்காவது செஞ்சதுண்டு. உன்னை நான் தெரிந்தெடுத்தது உனக்கு தெரியும்ல. நீ எங்க இருந்த, நீ எந்த சிச்சுவேஷன்ல இருந்த, உனக்கு எனக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? நான் உன்னை தெரிந்தெடுத்தது போல வேற யாரையாவது தெரிந்தெடுத்தானா? உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலையா? உன்னை நடத்துறது நான் என்று இன்னும் உனக்கு புரியலையா? உன்னை சுமக்கிறது நான் என்று இன்னும் உனக்கு தெரியலையா? யாருக்காவது இன்னைக்கு நான் உன்னை ஒரு வார்த்தையை தந்து ஒன்று அணை கட்டி வார்த்தையினால பேழையை கட்டி நோவை வச்ச மாதிரி தானே நான் உன்னை வச்சிருக்கிறேன். இன்னும் தெரியலையா? உனக்கு புரியலையா? ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எனக்கென்று ஒருவர் இருக்கிறார். ஆமென். கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் ஜீசஸ் நீ யாருண்டு ஜீவனாதா. ஆமென். வேறொரு தேட்டம் இல்லை. நீங்க கவனிங்க. சீஷர்கள் 12 பேர்ல யூதாஸ் போயிட்டா, மற்றவர்கள் அறைக்கதவை அடைத்து கொண்டிருக்கிறாங்க. மாறி மாறி பேசிட்டு இருக்கிறாங்க. மகதலேனா மரியாள் கல்லறைக்கு முன்னாக தனியா நின்று அழுதுட்டு இருக்கிறார். இயேசு வந்து அவளிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். யாபோக்காட்டின் கரையில யாக்கோபு போய் தனியா உட்கார்ந்து இருக்கிறான். கர்த்தர் வந்து அவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமால் அனுப்பிவிடப்பட்ட ஆகார் பேர்சபா வனாந்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்து அழுகிறாள். கர்த்தர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உன்கிட்ட பேசினது மாதிரி நீங்க என்கிட்ட பேசினதே பெரிய விஷயம். ஆமாம். இந்த கேள்விக்கு நம்முடைய பதில் என்ன? உனக்கு தெரியும் நான் உங்ககிட்ட எப்படி பேசுறேன்னு தெரியும். உனக்கு புரியுற மாதிரி நான் பேசுறேன். என் ஆண்டவருடைய அழகே அதாங்க. இந்த பேதைக்கு கிரீக்கு புரியாது, ஹீப்ரு புரியாது. ஆமென். மற்றவர்களுக்கு சொல்றது மாதிரி சொன்னா புரியாது. எனக்கு எப்படி புரியணுமோ அப்படி பேசுகிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் என்னை சுத்தி சுத்தி வார்த்தையை தந்து நஷ்டமடையாம காக்கிறார்னு சொல்றவன் கைகளை உயர்த்தி, நீரல்லால் எங்களுக்கு யாருண்டு ஜீவனாதா. நீரல்லால் நீரல்லால் எங்களுக்கு யாருண்டு ஜீவனாதா. சொல்லுங்க. நீரே அன்றி, நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேட்டமில்லை மரணே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றம் இல்லை மரணே. ஆண்டவர் இப்பொழுது மோசேயை கொண்டு அடுத்து பேசுகிறார். 8வது அதிகாரம் 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில், எல்லாரும் சொல்லுங்க, நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். வனாந்திரத்தின் சமனான இடத்துல கொண்டு வந்து நீ சொல்லு அப்படிங்கிறார். என்ன ஆண்டவர் சொல்ல? அடுத்த வனாந்திரத்தை சொன்னா சொல்ல. இதுதான் தேவன் சொன்னது, தேவன் பார்த்து வைத்தது, உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி, எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். நல்ல தேசம் சொல்லுங்க. நல்ல தேசம், நல்ல தேசம், குட் லேண்ட்.
வச்சிருக்கிறார். வச்சிருக்கிறது மாத்திரமல்ல, பிரவேசிக்க பண்ணுகிறார். இனி அடுத்த வார்த்தையை வாசிங்க. எல்லாரும் சொல்லுங்க அது. சொல்லுங்க அது. எது? இப்ப நாம இருக்கிறோம்ல, இது அல்ல, இனி இருக்க போறோம்ல, அது. ஆமென். சொல்லுங்க அது. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க அது. வாசிங்க. பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அந்த ஸ்பீக்கர்ல ஏரிகளும் உள்ள எது? சொல்லுங்க அது. பக்கத்துல சொல்லுங்க அது. நான் சொல்றேன்ல, இன்னைக்கு உங்களை சொல்ல வச்சுட்டு தான் என் ஆசையெல்லாம் எல்லாரும் சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா. கேளுங்கள், சொல்லுங்கள், சுதந்திரியுங்கள். ஆமென். அப்போ இதை பத்தி பேச வாய் திறக்கிறது முன்னாடி கர்த்தர் அதை பத்தி பேசுகிறார். நம்ம ஃபுல்லா இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அங்க இருந்து இங்க, இங்க இருந்து அங்க, முன்னாடி வந்திருந்தேன் பின்னாடி போயிருக்க சொன்னாங்க, பின்னாடி போயிருந்தேன் பின்னாடி போயிருக்க, அடுத்து பால்கனி போனேன், எங்க போறதுக்கு? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு முன்பதாக நல்ல தேசத்தை வைத்திருந்தார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அந்த மானிட்டர் மொத்தம் கொஞ்சம் இங்க விசில் வருது, அந்த மைக்கு கொஞ்சம் கூட்டிக்கோங்க. ஒன்று ஃபுல்லாக வைக்கிறாங்க, இல்லைன்னா கீழே கொஞ்சம் லெவல். அடுத்த வார்த்தை அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கது ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். எங்கிருந்து சொல்றாங்க? யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுமா? தண்ணிக்காக அலைந்து திரிந்த ஜனங்கள், தாகத்துக்கு தண்ணி கிடைக்காம அலைந்து திரிந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை நான் கொண்டு போகிறேன் தெரியுமா? அது ஏரிகளும் குளங்களும் உள்ள தேசம். ஹல்லேலூயா. டெய்லி காலையில வீட்டை விட்டு வெளியே இறங்கினாதான் வீட்டுல சாப்பாடு. ஏன்னா வெளியே வரணும், மண்ணாவ பொறுக்கணும். அன்னைக்கு ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா வீட்டார் பட்டினி. என்னங்க ரொம்ப உங்களுக்கு உடம்பு முடியல, நீங்க ஆனாலும் வெளியே போறீங்க, வேற என்ன பிரதர் செய்யறதுக்கு? ஒரு நாள் அதுவும் டைமிங் மிஸ் ஆச்சுன்னு வைங்களேன், 10 மணியெல்லாம் தாண்டிட்டுனா மண்ணா. டெய்லி காலையில வெளியே போகணும், ஒவ்வொன்றா பொறுக்கணும், வீட்டில் கொண்டு வந்து, இதுதான் டெய்லி. ஒரு நாள் ஓய்வு நாள், இது ஒரு நாள் மிஸ் ஆச்சு, அந்த வீட்டுக்காரன் அன்னைக்கு பட்டினி. அந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் மோசேயை கொண்டு சொல்ல வைக்கிறார், அப்பம் தாழ்ச்சி இல்லாத, உனக்கு ஒன்றும் குறைவுபடாத இந்த பகல் வேளையில் எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் வாக்குத்தத்த சந்ததியானா இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆமென் ஆமென் நான் சுதந்தரிக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு அனுகிரகம் செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இதை பத்தி சொல்லுங்கன்னா, டெய்லி காலையிலே போகணும், 3 மணிக்கே எழும்பணும். ஆமே. சிலர்லாம் ரொம்ப தூரம், எனக்கு தெரிந்த எங்கள் ரிலேட்டிவ் ஒரு சகோதரன், காலையில் எழும்பி 4 மணிக்கு எழும்பி 4:30 நினைக்கிறேன், 4 மணி அந்த ட்ரெயினை பிடிக்கணும். 3 hours ட்ராவல் பண்ணி வேலைக்கு போயிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் 7 o'clock அடுத்த ட்ரெயின் பிடிச்சி நைட்டு 11-12 மாதிரி வீட்டுக்கு வருவாங்க. 10க்கு மேலே 11 வந்துட்டு தூங்க போகிற டைம் 12 அப்படின்னாரு. வந்துட்டு திருப்பி காலையில் டெய்லி இது. ஆமாம். சரி, அங்கேயே இருக்கலாம்னா ஃபேமிலி வேறு யாரும் கிடையாது கூட, அவன் போயிட்டு தான் வரணும். டெய்லி வாழ்க்கையில் எவ்வளோ பேர் தங்கள் கஷ்டத்தை சகித்து 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 ஆண்டவரே நிறைய ப்ராமிஸை கேட்க வச்சிருக்கிறீங்க. ஆமென். எகிப்தில் அப்பமே இல்லாமல் இருந்தார்கள், இருந்துச்சு, ஆனால் அனுபவிக்க முடியல, தொட விடலை. இதான் அடிமைத்தனம்.
வனாந்திரத்தில் அன்னன்னைக்கு உள்ளது, கானானில் தலைமுறைகளுக்கு உள்ளது. முதல் அனுபவத்தை பார்த்துட்டோம், 2வது அனுபவத்தில் நடந்துட்டு இருக்கிறோம், 3வது அனுபவத்தை பார்ப்போம். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? தாவீது அப்பத்துக்காக ஒரு ஆசாரியன் வீட்டு கதவை போய் தட்டினார். தேவ சமூகத்தில் வச்ச அப்பத்தை தவிர எனக்கு வேற ஒன்றும் இல்லை, இப்படி இருக்கிறா தாவீது. சரி, நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறேன். தாவீது கடன்னு சாப்பிட்றார். அந்த தாவீதுனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தாவீது பார்த்து விட்டு தான் 37வது சங்கீதத்தை எழுதுகிறார். இளைஞனானேன், முதிர் வயதும் உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமானா கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்ததையும் நான் பார்க்கவில்லை. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நல்ல தேசம் சுதந்தரிப்பதற்கு. எனவே கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, சுதந்தரிப்பவர்களுக்கு சுதந்தரிப்பதற்கு ஏதுவான ஆலோசனைகளை இப்பொழுது கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஒரு காரியத்தை காண்பது மாத்திரமல்ல, அதாவது ஆதாமுக்கு கிடைச்சது மாதிரி பரலோக வாழ்க்கை யாருக்கும் கிடைச்சிருக்காது. அதே போல ஆதாமுக்கு கிடைச்சது மாதிரி பரிதாபமான சூழ்நிலை யாருக்கும். அதாவது ஆதாம் அந்த தோட்டத்தில் உள்ள அவ்வளோ பழங்களை சாப்பிட்டு முடிச்சிட்டு இதில் கை வச்சான், வெளியே ஆண்டவர் தள்ளினார்னா ஒரு நியாயம் இருக்குப்பா. இருக்கிற வரைக்கும் நல்லா அனுபவிச்சிட்டேன். இது சொல்லி முடிக்கிறதுக்குள்ளவே எல்லாம் இழந்து. ஒன்றை பார்ப்பது மாத்திரமல்ல ஆசீர்வாதம், அதை சுதந்தரிப்பது. எனவேதான் கர்த்தர் ஜனங்களிடத்தில் சொல்லும் போது சில காரியங்களை சொல்லுங்க. நீ சுதந்தரிக்க போகிற, உனக்கு முன்னாடி வச்சிருக்கிற தேசம் நல்ல தேசம், அதனால் நீ என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆவியானவர் காண்பித்து உணர்த்தின முதல் காரியம் உபாகமம் 2வது அதிகாரம் 4-5 வசனங்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்கப் போகிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள், நீங்களோ நீ உன் சகோதரரின் எல்லையை கடக்க போறீங்க, நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா 5வது வசனம், அவர்களோடு போர் செய்ய வேண்டாம். ஏசாவோடு போர் செய்யாத, அவன் சகோதரன், சகோதரனோடு போர் செய்யாது. அவர்கள் தேசத்தில் ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன். காரணம், அது ஏசாவுக்கு நான் சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற கட்டளை என்னவென்றால், சகோதரனோடு போர் செய்யாதே. இனி ஆமேன்லாம் குறையும். ஆமென். ஒரு அடி நிலத்துக்காக உன் சகோதரன் சட்டைய சொல்லுங்க, சும்மா சொல்லணும். கொஞ்சம் முன்னாடி எனக்கு முன்னாடி நல்ல தேசத்தை வைத்திருக்கிறா. நம்ம எல்லாம் பல நேரத்தில் இந்த ராகேல மாதிரி, இவர் பாட்டுக்கு கானானுக்கு போங்கிறாரு, லேயாளும் கிளம்பிட்டா. ஒருவேளை அங்கே போய் ஏசாவை பற்றி லேயாளுக்கு அவ்வளோ தெரியுமோ இல்லையோ, ஆனால் ராகேலுக்கு நல்லா தெரியும். ஏன்னா யாக்கோபுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? பேச டாபிக் இல்லைன்னா ஏசா வந்துடுவார்ல. அந்த ஏசா இருக்கான்லாமா, ஏசா ஏன்னா வீட்டிலையே இருக்க விடலாமா, பேசி அப்போ ஏசா பற்றி. ஒருவேளை அங்கே போய் இவரை பார்த்தா இவர் ஒரே அடியில் போகிறது மாதிரியும் இருக்குது. எதுக்கும் ஒன்று எடுத்து வைப்போன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற விக்கிரகத்தை, அந்த ஊர் வழக்கம் என்னன்னா, அந்த தகப்பன் வீட்டில் இருக்கிற விக்கிரகம் அது யார்கிட்ட இருக்குதோ அந்த சொத்துக்கெல்லாம் அவர்கள் தான் அந்த உரிமை உள்ளவர்கள். எனவே ஒரு வேளை அங்கே இல்லைன்னா எதுக்கும் எடுத்து வச்சிரும். எடுத்து வச்சுட்டு தகப்பன் வந்ததும் தூக்கி போட்டு மேலே உட்காந்துருந்து க்ளோரி ஹல்லேலூயா, பிள்ளை ஆவியில் நிரம்பிட்டு இருக்கா, போயிடுவோம். எதுக்கும் கர்த்தர் தருவேன்னு சொல்லி இருக்கிறாங்க. எதுக்கும் ஒரு கேஸை போட்டு தாவீதுக்கு முன்னாடி 7 பேர் இருந்தாலும் தாவீது கண்டு கர்த்தர் கொடுத்து அனுப்பின தைலத்தில் அந்த கொம்புல இருந்து ஒரு டிராப் கூட வேஸ்ட் ஆகல, வேறொரு தலையில் விழவில்லை. எனக்கென்று வைக்கப்பட்டது எனக்கு தான் கிடைக்கும்.
நம்புறவங்க மாத்திரம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இங்க பாரு, ஏசா கூட எல்லாம் சண்டை போட்டு வந்துடாத, நான் உனக்கு எப்படி வச்சிருக்கேன், நீ பட்ட கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியும். நீ தண்ணீர் இல்லாம சுத்தி சுத்தி அலைஞ்சு கடைசியில் ஒரு இடத்துல தண்ணீரை பார்த்ததும் போய் நீ எது குடிக்கும் போது அது கசப்பு எல்லாம் தெரியும்பா. அதனால உனக்கு நீ போற இடத்துல தண்ணீர் நிறைவா இருக்கும். நீ டெய்லி காலையிலே கதவை திறந்து ஒவ்வொரு மண்ணாவா எடுத்து கொத்துமல்லி அளவுங்க. அப்போ ஒரு அப்பமா சுடுறதுக்கு எவ்வளவு பொறுக்கி இருக்கணும்ல. மன்னாவின் அளவு கொத்துமல்லி அளவு தானே இருக்கு. அப்போ ஒவ்வொன்றா எடுத்து எள்ளி பட்ட கஷ்டம். என் ஆண்டவர் பாருங்க, எபேசு சபைக்கு சொல்லும், நீ சகித்து கொண்டிருப்பதை நான் அறிவேங்கிறார். அதாவது நான் அவருக்காய் சாதித்ததை மாத்திரம் அவர் எழுதி வைக்கல, நான் அவருக்காய் சிலவற்றை சகிக்கிறேன் தெரியுமா, அதை அவருடைய புஸ்தகத்தில் அவர் எழுதி வைத்து. ஆமென், ஆமென். அதனால சண்டை போட்டு வந்துடாதுங்கிறார். ஆமென். நமக்கு தெரியும், யாபோக்காட்டின் கரையில கொண்டு வந்து யாக்கோபை ஒரு பிடிக்கிறார். வீட்டில் இருக்கும்போது எத்தனை நாள் யாக்கோபு வீட்டில் இருந்தான்? ஒரு நாளாவது ஏசாவை கட்டி பிடிச்சிருப்பானா கேட்டா இல்லை. ஆனால் கானானுக்கு போகிற வழியில் ஏசாவை கட்டி பிடித்து சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்கணும். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 3:15 சகோதரனை ஒருத்தன் பகைச்சிட்டானா, அவன் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறானா, அவனுக்குள்ள என்ன இருக்காதா, நித்திய ஜீவன் நிலைத்திராது. நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு தந்த. அப்போ என்ன அவனுக்குள்ள இல்ல? வாக்கு தத்தம் அவனுக்குள்ள அவனுக்கு இருந்துச்சு, ஆனா அவனுக்குள்ள இப்போ இல்ல. நிலைத்திராது. ஆமென். அதாவது இந்த பூமியில விட்டு போகிற காரியத்துக்காக நாம் உறவுகளோடு ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோமா? நம்ம என்னெல்லாம் மறக்கிறோம் தெரியுமா? ஆமென். எங்கே இருந்தோம், எப்படி இருந்தோம்? ஆண்டவர் எனக்கான நன்மையை வச்சிருக்கிறார். ஆமென். தாவீது சொல்லுகிறார், நான் சமாதானத்தை விரும்புகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுறாங்க. நான் அவங்க கிட்ட பேச போறது சமாதானம் ஆகாது, ஆனா போனாலே வெட்டிக்கிறாங்க. ஆமென். சகோதரனோட யுத்தம் பண்ணாதே. வேகமா எடுத்த காரியத்தை சொல்லி முடிக்கிற. இரண்டாவதாக உபாகமம் 10:21 அவரே உன் புகழ்ச்சி. உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. என்ன அதன் அர்த்தம்? நீ வாயை திறந்தா, நீங்க வாயை திறந்தா புகழ்றது உங்களையா இருக்கக்கூடாது, வேற யாரையுமா இருக்கக்கூடாது. அவரே உன் புகழ்ச்சி. எப்படி பிரதர் இருக்கிறீங்க? கிருபையினால நல்லா இருக்கிறோம். இந்த வீட்டை யாருங்க கட்டி தந்தா? அந்த இன்ஜினியர் கட்டி தந்தார், கர்த்தர் கட்டி தந்தார். அவரே எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் ஆண்டவருடைய ஃபேவர் தாங்க சிலரை நமக்கு அனுகூலம் பண்ண எழுப்புகிறது. தாவீதுக்கு உதவும்படி கர்த்தர் ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்தார் என்று பைபிள்ல இருக்கிறது. ஆமென், ஆமென். கர்த்தர் எலியாவே நீங்க எப்படி போஷிக்கப்படுறீங்க? கர்த்தர் 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 கர்த்தர். ஒரு நாள் காலையில் என்ன இந்த காக்காவை இன்னும் காணும்? ஏன்னா எது ஆகாரம் கொண்டு வருது? காகம் கொண்டு வருது. எப்படி இருக்கு அந்த காகத்தினுடைய சுபாவமே? கொடுக்கறது இல்லை, எடுக்கிறது. ஆமென். அவங்கள வச்சு தான் சில நேரத்தில் கொடுக்க வைப்பார். 40 வயசுல கொலை செஞ்சுட்டு போன மோசையை கூப்பிட்டு கொலை செய்யாதிருப்பாயங்கிற கட்டளைய எப்படி இருக்கும் மோசைக்கு? ஆண்டவரே மேலே தனியாக கூப்பிட்டு அடிக்கிறீங்களா? கொலை செய்யா திருப்பாயாக. ஆமென். மாத்திரார் பார்த்தீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில், அதாவது என் சரீரத்தில் இருக்கிற வியாதி மாறுகிறது எனக்கு எவ்வளோ பெரிய அதிசயமோ, அதை விட பெரிய அதிசயம் என் சுபாவம் மாறுவது. 7 கை தூங்கிச்சு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சுபாவம் மாறலன்னா எல்லாத்தையும் விட்டு இயேசுவோடு யோவானும் யாக்கோபும் வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே ஆண்டவர் போக பார்க்குறாங்க. அவங்க தடுக்கிறாங்க. உடனே யோவானுக்கு வந்துச்சு கோபம். ஆண்டவரே எலியா மாதிரி அக்கினி இறக்கட்டுமா?
உடனே ஆண்டவர், உனக்குள்ள என்ன ஆவிடா இருக்கு, என்ன ஆவி இருக்கு உனக்குள்ள, எப்படி இருக்குங்க? இத்தனை வருஷம் சர்ச்சில் வந்து ஆராதிக்கிறேன், என்ன பார்த்து என்ன கேட்டாங்க? உனக்குள்ள என்ன ஆவி இருக்கு? ஆமென். அவரே உன் புகழ்ச்சி. பாகம் 8 சொல்லப்பட்டிருக்கிறது, 17-18 வசனங்களிலே, சாமர்த்தியமும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து, இது நான் சம்பாதித்தது, இது நான் கட்டினது அப்படி வெளியே சொல்ல மாட்டோம். வெளியே நம்மள மாதிரி தாழ்மையானவங்களை பார்க்கவே முடியாது. செருப்பு கூட மெதுவாக தான் கால் உள்ள போகும். ஸ்பீடாக போட்டா செருப்புக்கு வலிச்சிட்டுனா ஆவேன். ஆனால் இருதயத்தில் நான் கட்டினது அப்படி ஒன்று இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாய் இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். நல்ல வேலை கிடைச்சிட்டுங்க, சூப்பரா வேலை கிடைச்சிட்டு, சூப்பர் போஸ்ட் கிடைச்சிட்டு, அங்க போய் அந்த சேர்ல உட்கார்றதுக்கான ஸ்ட்ரென்த் நமக்கு இல்லைன்னா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் நல்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தில் நல்ல வேலை, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக லாக்டவுன் வந்துச்சு. அவர் வேலை பார்க்குற இடம் வீட்டில் இருந்து ஒரு 2-3 மணிக்கு ட்ராவல் பண்ணணும். லாக்டவுன் போடுவாங்கலாம் தெரியலை. இப்போ வேலை கிடச்சிட்டு லாக்டவுன் ஆகிட்டு இவரால் அங்கே போக முடியல. எல்லா வெஹிக்கிளும் க்ளோஸ். காரில் போக முடியாது, பைக்கில் போக முடியாது, பஸ்ஸில் போக முடியாது. அந்த ஸ்டார்டிங் பீரியட் நமக்கு தெரியும். ஒன்றுமே ரோட்டில் எங்கேயுமே ஆள் நடமாட்டமே கிடையாது. இவர் லாக் முடிச்சுட்டு இன்ஃபார்ம்லாம் பண்ணியாச்சு. சரின்னு விட்டாங்க. ஒரு 2 மாதம் கழித்து போக வேண்டிய சூழ்நிலை போய் பார்த்தா அந்த இடத்துல வேற ஆள் இருக்காங்க. எப்படி இருக்கும்? எல்லாம் கிடைச்சிட்டு பிரதர், லாக்டவுனில் போக முடியாம ஆகி எனக்கு அந்த வேலை கிடைக்கல. அப்போ ஒரு காரியம் நமக்கு எல்லாம் இருக்கிறதில்ல, அதை செயல்படுத்துறது. அது மொத்தத்தில் நம்ம பார்த்தா நம்ம பின்னாக இருந்து A to Z இயக்குறது கர்த்தர். அதனால நம்ம சுதந்திரிக்க போகிறோம். அங்க போயிட்டு இது நான் இது என்ன அப்படி இல்லை. அவரே உன் புகழ்ச்சி. அவரே தான். தாவீது சங்கீதத்தில் எழுதுகிறார், எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும். உபாகமம் 6:5 சொல்லப்பட்டிருக்கிறது, முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுறதுல கவனம் தேவை. நீ நல்ல இடத்துக்குள்ள என்றானதும் நீ அதை நேசிக்க ஆரம்பிச்சுட்டு அவரை விட்டுறாத. பவுல் சொல்ற, உயர்வோ தாழ்வோ பசியோ பட்டினியோ நாசமோ மோசமோ வேற எந்த சிருஷ்டியோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆண்டவர் இன்னும் நேசிக்கணும். அதாவது நான் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு காரணம் எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா? கர்த்தர் எனக்கு தந்த வீடோ, கர்த்தர் எனக்கு தந்த வேலையோ, கர்த்தர் எனக்கு தந்த இந்த பூமிக்குரிய எதுவோ இருக்கக்கூடாது. நான் தேவனிடத்தில் அன்பு வைப்பதற்கு காரணமாக இருக்க வேண்டியது ஒன்று தான், அவர் என் மேல் வைத்த அன்பு. அந்த அன்பு மாறாதது. அதே போல நான் ஆண்டவரை நேசிக்கிறதுல என்ன இருக்கக்கூடாது? மாற்றம் இருக்கக்கூடாது. நீ ஏன் ஆண்டவர் நேசிக்கிறீங்கன்னா, அது ஆண்டவர் நான் வந்து இப்படி இருந்தேன், கர்த்தர் நான் சைக்கிளில் போனேன் எனக்கு பைக்கு தந்தார், அதெல்லாம் நன்மைங்க, அது இன்னும் தரும். ஆமாம், நம்ம அந்த பைக்கு போய் வாங்கினது யார்கிட்ட இருந்தால் தேவன் அறியாத ஒருத்தன் கடையில் இருந்தான். கரெக்டாக இல்லையா? அதனால ஓகே, நாளைக்கு பைக் இல்லைன்னா லோன் போட்டு பைக் வாங்கியாச்சு, லோன் கட்ட முடியல, பைக்கை தூக்கிட்டு போயிட்டான். அப்போ கூடவே எதையும் சேர்த்து தூக்கிட்டு போகிறான். நான் தேவனிடத்தில் வைக்க அன்புக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் முந்தி என்னிடத்தில் அன்பு கொண்டார். ஆமென். அன்பு இன்னதென்று அவர்கிட்ட தான் அறிந்தேன். அன்பு கூறுகிறதுல கவனம். உபாகமம் 10:20 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருங்கள், அவருடைய நாமத்துக்கு கடைசி வரை விட்டுறாதேங்கிறார். அநேகர் பாருங்க, பொதுவாக எல்லா சர்ச்சை எடுத்துங்க, ஆலயத்தில் வந்து நன்மை பெற்றவர்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த ஏரியாவே பத்தாது.
ஆமாவா இல்லையா? பெற்றுக்கொள்ளும் வரை இருப்பாங்க. பெற்றுக்கொள்வதற்காக சபை வரக்கூடாது, பற்றி கொள்வதற்காக தான் வரணும். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். நம்ம எல்லாம் தள்ளி நின்று அடுத்த வார்த்தை, அவரை அண்டிக் கொள்ளுகிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆமென். உபாகமம் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தை விட்டுறாதீங்க. எரேமியா 2 நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. அந்த நல்ல தேசத்துக்குள்ள கொண்டு வந்ததும் ஜனங்க விட்டுட்டாங்க. விட்டதும் என்ன ஆயிட்டுன்னா சத்துரு அடிமைப்படுத்திட்டான். அதான் ஆண்டவர் கேட்பார், இஸ்ரவேல் அடிமையோ, ஏன் கொள்ளையானா? உன்னை நடத்தி கொண்டு போகிற வழியில விட்டதுனால தானே. அவர் கைக்குள்ள அடங்கி இருக்கணும் கடைசி வரை. பொதுவாகவே உலக பிரகாரமாக ஒரு குழந்தை வளர்ந்து அது தானாய் நடக்கிறது வரைக்கும் தான் மேக்சிமம் எல்லாரும் கைப்பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் அது நடக்க ஆரம்பிச்சிடும். இதுதான். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் மகிமையில் போய் நிற்கிறது வரைக்கும் அவர் கைக்குள்ளே தான் இருக்கணும். ஆமென். 99 படியில் 99 படி அவர் என்னை நடத்திட்டு இந்த ஒரு படி தானடா நீ வந்துடுடான்னு சொன்னால் நான் என்ன சொல்லணும்னா அவர்கிட்ட எனக்கு வர முடியாது. இல்லை நான் அவர்கிட்ட போய் ஆண்டவரே நான் வந்துடுறேன், முடியாது. ஒரு ஸ்டெப்பு கூட. அதனால தான் இது அறிந்ததுனால தான் மோசே சொல்லுகிறார், உங்கள் சமூகம் எங்கள் கூட வரலன்னா எங்களை இங்கேருந்து கொண்டு போயிடாதீங்க கடைசி வர. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல் வாழ்வில்லை. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறேன். நாம் சுதந்தரிக்க போகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உபாகமம் 11 நீ வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. டைமில் 18 முதல் 21 வரை நீ இதை உன் தலைமுறைக்கு சொல்லு. கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தர் உனக்கு சொன்னதெல்லாம் நீ என்ன செய், உன்னோடு விட்டுறாத, தலைமுறைக்கு சொல்லு. உபாகமம் 4:10 உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கு அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். ஏன்னா அவர் தலைமுறைகளின் தேவன். நியாயாதிபதிகள் 2:10 முதல் 12 வரை நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்ததையும் அறியாத ஒரு சந்ததி எழும்பினதாம். அப்படி எழும்ப காரணம் என்ன? அதற்கு முந்தின தலைமுறையினர் அதை அவர்களுக்கு அறிவிக்க மறந்து விட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளையும் சொல்லணும், கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகளையும் செய்யணும். பிள்ளை நல்லா நீங்கள் ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்பட்டிருப்பீங்க, உங்கள் பிள்ளை நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொல்லணும், அப்பா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லணும். என் தகப்பனார் சொல்லியிருக்கிறார், அவங்க பிளேட்லேருந்து ஒரு சோறு வெளியே விழுந்தாலும் எடுத்து உள்ளே போட்டுருவாங்க. அப்போ அது கீழே விழுந்துட்டுப்பா விட்டுருக்கப்பான்னு சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன்ப்பா. ஆமே. நடத்தி வந்த பாதைகளை சொல்லணும், எல்லாம் சொல்லணும். நம்ம நல்ல ஸ்கூலில் படிச்சிருக்க மாட்டோம், பிள்ளைங்களை நல்ல ஸ்கூலில் கொண்டு போய் படிக்க வச்சுருப்போம். சொல்லணும், அப்போ படிக்கும்போது எல்லாம் இல்லை, ஆண்டவர் எவ்வளோ உயர்த்திருக்கிறார் பாரு, ஆசீர்வச்சிருக்கிறார் பாரு, தலைமுறைக்கு சொல்லணும். ஆமே. மொத்தத்தில் சொல்லணும்னா மறந்துடக்கூடாது, கர்த்தர் செய்ததை மறக்கக்கூடாது. சகோதரனோடு வழக்காடாதிருங்கள், அவர்தான் நம்முடைய புகழ்ச்சி என்பதை மறக்காதிருங்கள். அவரிடத்தில் அன்பு செலுத்துறதிலே கவனம் செலுத்துங்கள். கடைசி வரை பற்றி கொள்ளுங்கள், தலைமுறைக்கு எடுத்து சொல்லுங்கள். ஆமே. கர்த்தர் உங்களுக்கு அருளி அவருடைய வார்த்தையை உங்கள் வாயிலிருந்தும் உங்கள் சந்ததியின் வாயிலிருந்தும் உங்கள் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்க விடாமல் கர்த்தர் சுதந்தரிக்க வைப்பாராக. வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும்
ஆமென் ஆமென். நாம் இது ஒரு பாடலை பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. ஆமென். ஆத்துமாவே ஆத்துமாவே கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் திருப்தியாக்குகிறார். Glory Jesus. ஆமென். கர்த்தர் செய்த இந்த ஆண்டு முழுவதும் கிருபையாய் நடத்தினார், அதிசயமாய் கொண்டு வந்தார். நல்ல தேசத்தை சுதந்திரிக்க வைக்க போகிறார். குற்றங்களை மன்னித்தாரே, குற்றங்களை தகப்பனே. வருகிற புதிய ஆண்டுல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நல்ல மேய்ச்சலை காண பண்ணுங்கப்பா. ஒரு நிறைவின் அனுபவம் உண்டாவதாக. சுதந்திரிப்பார்களாக 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 சுதந்திரிப்பார்களாக. ஷரபல கரமம துடரபலரா. ஓ கர்த்தர் செய்த ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஜீசஸ். ஆத்துமாவே ஓ கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறக்க மாட்டேன். ஆமென் அப்பா. ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, அவருடைய உண்மைக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ஒரே ஒரு நிமிடம் 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர்ட்ட ஒன்னே ஒன்று சொல்லுங்க. கடைசி உரிமை பற்றி கொண்டு எதுக்காகவும் யாருக்காகவும் உங்களை விட்டுறக்கூடாது ஆண்டவர், உங்களை விட்டுறக்கூடாது. இந்த வனாந்திரத்தை கடக்க பண்ண போகிறதற்காக சொல்லுங்க ஸ்தோத்திரம். கர்த்தர் முன்பாக வைத்திருக்கிற நல்ல சுதந்திரத்துக்காக ஸ்தோத்திரம். அதை காண பண்ண போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு முன்பாய் வைத்திருக்கிற புதிய ஆண்டுக்காக ஸ்தோத்திரம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை மிகவும் பெரியது. இந்த வருடத்தின் ஆரம்பம் முதல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் கர்த்தர் கிருபையாய் கொண்டு வந்து அதிசயமாய் நடத்தி வார்த்தையினால எங்களை தேற்றி பலப்படுத்தி உருவாக்கி இதுவரை கொண்டு வந்த அன்புக்காக நன்றி. உங்களோடு பேசியது போல வேறு யாரிடத்திலாவது பேசினது உண்டா என்று கேட்பது போல கர்த்தர் இந்த நாளில் எங்களை பார்த்து கேட்டீங்களே, நன்றி அப்பா. நீங்க எங்க கூட பேசுறீங்கப்பா. ஆண்டவரை எத்தனையோ பேர் பேச மறுத்தார்கள், பேசுறதை நிறுத்தினாங்க, ஆனாலும் எங்களால் வாழ முடிஞ்சது. ஆனால் நீங்க பேசுறதை நிறுத்திட்டீங்கன்னா அடுத்த நேரத்தில் நாங்கள் இல்லாமல் போயிடுவோம். ஆண்டவரே, உங்க வார்த்தை தான்ப்பா எங்க வாழ்க்கையப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரை உயிர்ப்பித்த கிருபைகளுக்காய் நன்றி. புதிய ஆண்டுக்குள்ளே பிள்ளைங்க பிரவேசிக்கும் போது இந்த நம்பிக்கையில் தைரியத்தில் பிரவேசிக்கவும்
நீர் ஆயத்தம் பண்ணின இந்த நல்ல சுதந்திரத்தை, நல்ல மேய்ச்சலை உடைய பிள்ளைங்க காணவும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமா இந்த இரவு நடக்கிற இந்த வருட பிறப்பு ஆராதனையும் உங்களுடைய கருத்தில் வைக்கிறோம். உங்களை நம்பி இருக்கிறோம். முழுவதும் ஆட்கொள்ளும், முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை வர பண்ணும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.